தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, புனித வாரத்தின் மையத்திலே இருக்கின்றோம். புனித வார இறுதி நாட்களை நோக்கி நடைபயின்று கொண்டிருக்கக்கூடிய நாம் இறைவனுடைய பாடுகளில் தொடர்ந்து உடனிருக்க நம்முடைய செயல்களினால், நம்முடைய இரக்க செயல்களினால் நாம் நம்மையே இறைவனுக்கு அர்ப்பணமாக்க தயாரிப்போம். பல நேரங்களில் நம்முடைய பலவித செயல்பாடுகள் இறைவனுடைய அந்த காயங்களுக்கு, இறைவனுடைய பாடுகளுக்கு அதிகமான வேதனையை கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்கின்றன. எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு நம்முடைய செயல்களின் மூலமாக தொடர்ந்து இறைவனுடைய காயங்களை தாங்க, அவற்றிற்கு மருந்திட நம்மால் இயன்ற நல்ல காரியங்களை செய்து தொடர்ந்து இறைவனுக்கு ஆறுதல் கொடுக்க இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ள வரத்தை கேட்டு இந்த தெய்வீக திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை நினைத்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்காகவும் திருமகன் சிலுவை சுமையை ஏற்றுக்கொள்ள திருவுளம் கொண்டீரே. அதனால் எதிரியின் ஆதிக்கத்தை எங்களிடமிருந்து அகற்றி உமடியார்களாகிய நாங்கள் உயிர்ப்பின் அருளை அடைய செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றேப்பில் ஒரே இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50. இறைவார்த்தைகள் 4 முதல் 9 வரை. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவிகொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்த்தெழவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும்
தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாறை ஆக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்றறிவேன். நான் குற்றமற்றவன் என எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் அருகில் உள்ளார். என்னோடு வழக்காடுபவன் எவன்? நான் இருவரும் எதிரே நிற்போம். என் மீது குற்றம் சாட்டுபவன் எவன்? அவன் என்னை நெருங்கட்டும். இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார். நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும்? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில்மொழி தாரும். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில்மொழி தாரும். ஏனெனில் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன். வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு வேற்று மனிதனானேன். என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலானானேன். உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்துவிட்டது. உம்மை பழித்து பேசினவர்களின் பழிச்சொற்கள் என் மீது விழுந்தன. பல்லவி. கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில்மொழி தாரும். பழிச்சொல் என் இதயத்தை பிளந்து விட்டது. நான் மிகவும் வருந்துகின்றேன். ஆறுதல் அளிப்பவருக்காக காத்திருந்தேன், யாரும் வரவில்லை. தேற்றிடுவோருக்காக தேடி நின்றேன், யாரையும் காணவில்லை. அவர்கள் என் உணவில் நஞ்சை கலந்து கொடுத்தார்கள். என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். பல்லவி. கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில்மொழி தாரும். கடவுள் பெயரை நான் பாடி புகழ்வேன். அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிப்படுத்துவேன். எளியோர் இதை கேட்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை நாடி தேடுகிறவர்களோ உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கின்றார். சிறைப்பட்ட தன் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. பல்லவி. கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில்மொழி தாரும். எங்கள் குற்றம் கண்டு இரக்கம் கொண்டவர் நீர் ஒருவரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 26, இறை வசனங்கள் 14 முதல் 25 முடிய. அக்காலத்தில் 12 ஒருவனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்து தலைமை குருவிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டி கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் 30 வெள்ளை காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான். புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து, நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய், எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது, என் சீடர்களோடு வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் கூறுகிறார் என சொல்லுங்கள் என்றார். இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் அவர் 12 பந்தியில் அமர்ந்தார்.
அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய், ஆண்டவரே, அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டிக் கொடுப்பான். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு! அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாய் இருந்திருக்கும் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும், ரபி, நானோ என அவரிடம் கேட்க, இயேசு, நீயே சொல்லிவிட்டாய் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நற்செய்தியானது யூதாசு இயேசுவை காட்டிக் கொடுப்பான் என்பதை முன் உணர்த்தும் விதமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். யூதாசு இயேசுவை எதற்காக காட்டிக் கொடுத்தான் என்பதற்கு 3 வரலாற்று காரணங்கள் சொல்லப்படுகின்றன. முதலாவதாக என்ன காரணம் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், 30 வெள்ளி காசுக்காக யூதாசு இயேசுவை காட்டிக் கொடுத்தான், அல்லது பணத்துக்காக காட்டிக் கொடுத்தான் என்று சொல்லலாம். ஆனால் இந்த கூற்று சரியானது அல்ல என்பது இறையியல் அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. ஏனென்றால் யூதாசு தான் பணத்தின் பொறுப்பாளனாக இருந்தான். பணம் அவனிடம்தான் இருந்தது. அப்படி இருக்கின்ற பொழுது பணத்திற்காக ஆசைப்பட்டு அவன் இயேசுவை காட்டி கொடுத்திருப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று இறையியல் அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள். இன்னும் கூடுதலாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், யூதாசு இயேசுவை பணத்திற்காக காட்டி கொடுத்தான் என்று சொன்னால், இயேசு துன்பப்படுகின்ற பொழுது அவன் மீண்டுமாக தலைமை குருக்களிடம் போய் தன்னுடைய பணத்தை திருப்பி கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அவன் பணத்திற்கு ஆசைப்பட்டிருந்தால் கிடைத்தது வரைக்கும் லாபம் என்று நினைத்து கொண்டு அந்த பணத்தை 30 வெள்ளிக்காசுகளை எடுத்துக்கொண்டு அவன் போயிருக்கலாம். ஆனால் இயேசுவுக்கு துன்பம் வருகிறது, இயேசுவை பிடித்து விட்டார்கள் என்று கேள்விப்பட்டவுடன் அந்த 30 வெள்ளிக்காசுகளையும் அவர்களிடத்திலே கொண்டு கொடுக்கிறான். இந்த காரணங்கள் அவன் நிச்சயமாக பணத்திற்காக இயேசுவை காட்டி கொடுக்கவில்லை என்பதற்காக சொல்லப்படுகின்றன. அப்படி என்று சொன்னால், இரண்டாவதாக என்ன காரணமாக இருக்கலாம்? யூதாசு எதற்காக இயேசுவை காட்டி கொடுத்தான்? அவனுடைய எதிர்பார்ப்பு ஏமாற்றமாக மாறிய காரணத்தினால் யூதாசு இயேசுவை காட்டி கொடுத்தான் என்று சொல்லுகிறார்கள். அதாவது யூதாசு இயேசுவை குறித்து என்ன நினைத்தான்? இயேசு ஒரு அரசியல் மெசியாவாக இருப்பார் என்று நினைத்தான். அரசியல் மெசியா என்று சொன்னால் ஆள்பலம், படைபலம் அனைத்தும் நிரம்ப பெற்றவராக அவர் இருப்பார் என்று சொன்னார். இப்படி அரசியல் மெசியாவாக இயேசு இருந்தால் யூதர்களை ரோமையர்களின் அடிமை தலையில் இருந்து அவர் விடுவித்து விடுவார். ரோமையர்கள் யூதர்களை ஆட்சி செய்து அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசு ஒரு அரசியல் மெசியாவாக உருவெடுத்தார் என்று சொன்னால் யூதர்களுக்கு ரோமையர்களின் அடிமை தலையிலிருந்து விடுதலை கிடைக்கும், மீட்பு கிடைக்கும் என்று யூதாசு நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய அந்த விருப்பத்திற்கு மாறாக இயேசு தன்னை ஒரு ஆன்மீக மெசியாவாக முன்மொழிகின்றார். இப்படி அவருடைய எதிர்பார்ப்பு ஏமாற்றம் அடைந்த அந்த ஒரு காரணத்தினால் யூதாசு இயேசுவை காட்டி கொடுத்தான் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இதுவும் உண்மையல்ல என்பது விவிலிய அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. அவ்வாறு யூதாசு அந்த ஒரு காரணத்திற்காக இயேசுவை காட்டி கொடுத்தான் என்று சொன்னால், இயேசுவின் மீதான அவனுடைய எதிர்பார்ப்பு ஏமாற்றமாக மாறியது என்று சொன்னால் அதற்கான குறிப்புகள் விவிலியத்திலே இருக்க வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட எந்த ஒரு குறிப்புகளுமே நற்செய்தி நூல்களிலே காணப்படவில்லை. எனவே இந்த கூற்றும் ஏற்புடைய தக்கது அல்ல என்று விவிலிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள்.
மூன்றாவதாக அவர்கள் முன்வைக்கக்கூடிய காரணம் என்ன என்று சொன்னால், யூதாசு இவ்வாறு நினைக்கின்றான். யூதாசு உண்மையிலேயே நம்புகிறான், இயேசு இறைமகன், அவர் மெஸ்ஸியா என்பதை அவன் நம்பி ஏற்றுக்கொள்கிறான். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இயேசு தன்னுடைய மெஸ்ஸியா பணியேற்பை காலம் தாழ்த்துவதாக யூதாசு நினைக்கின்றான். அவர் விரைவாக ஆட்சி பொறுப்பிலே அமர்வார், நமக்கு விரைவாக விடுதலை கிடைக்கும், மீட்பு கிடைக்கும் என்று நினைத்து கொண்டிருந்த யூதாசு இயேசு அதிலே தாமதிப்பதை அவன் பார்த்து என்ன செய்கின்றான்? ஒரு கிளர்ச்சியை, ஒரு அவசர சூழ்நிலையை ஏற்படுத்தினோம் என்று சொன்னால் இயேசு விரைவாக செயல்பட்டு மக்களை அனைவரையும் அந்த அடிமை தலையிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு முயற்சியிலே விரைவாக ஈடுபடுவார் என்பது அவனுடைய நோக்கமாக இருந்தது. இப்படிப்பட்ட இந்த ஒரு காரணத்திற்காகத்தான் அவன் இயேசுவை அந்த தலைமை குருக்களிடத்திலே அந்த காசுக்காக, 30 வெள்ளி காசுக்காக காட்டி கொடுத்தான் என்று விவிலிய அறிஞர்கள் சொல்கிறார்கள். இதுதான் பெரும்பாலும் பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்தாக இருக்கின்றது. ஆனால் இங்கும் கூட ஒரு சிக்கல் இருக்கிறது. அங்கே யூதாசு அவனுடைய எதிர்பார்ப்பு முற்றிலும் நடக்காமல் போய்விட்டதே என்று அவன் ஒரு குழப்பமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகின்றான். இயேசு மீட்பராக மெஸ்ஸியாவாக உருவெடுப்பார் என்று நினைத்த அவனுக்கு அங்கே இயேசு ஒரு கத்தாத செம்மறி போன்று அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு நிலையை கண்டவுடன் தன்னுடைய விருப்பம் நிறைவேறாமல் போய்விட்டதே என்று நினைத்த யூதாசு இயேசுவை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்கின்ற முயற்சியிலே இறங்குகின்றான். எனவேதான் அந்த பணத்தை, 30 வெள்ளி காசுகளை அந்த தலைமை குருக்களிடம் ஓடோடி கொண்டு திருப்பை செலுத்துகின்றான். இயேசுவை விட்டுவிடுங்கள் என்கின்ற நோக்கத்திலே அவன் அவ்வாறு செய்கின்றான். ஆனால் அவனுடைய எண்ணம் நிறைவேறவில்லை. தன்னுடைய எண்ணம் இப்படி பொய்த்து விட்டதே என்று நினைத்தவனாக அவன் தன்னுடைய உயிரையே மாய்த்து கொள்வதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பல நேரங்களில் நம்முடைய ஒற்றை சொல் பிறருடைய வாழ்க்கையிலே பெரிய அளவிலான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்காக காரணமாக இருக்கும் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போல நம்முடைய ஒரு சிறிய செயல், நாம் மற்றவர்களுக்கு நல்லதை நினைத்து நாம் செய்யக்கூடிய அந்த ஒரு சிறிய செயல் பெரிய அளவிலான கெடுதலை, பாதிப்பை அவர்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்திவிடும். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல நேரங்களில் நாம் இதனை உணர்ந்திருப்போம். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலைகளில் யூதாசு நமக்கு ஒரு படிப்பினையை கற்றுத் தருகின்றார். எதையும் யூகத்தின் அடிப்படையிலே செய்யாமல் நன்றாக ஆய்ந்து அறிந்து ஒரு காரியத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடமாக இருக்கின்றது. இது இப்படித்தான் இருக்கும், நாம் இவ்வாறு செய்தால் இப்படி நடந்துவிடும் என்று கூட பல நேரங்களில் நாம் நினைத்து கொண்டு பல செயல்களை முன்னெடுக்கின்றோம். ஆனால் அதனுடைய விளைவு மிகவும் பயங்கரமாக ஒரு எதிர்மறையான விளைவாக மாறிவிடுவதும் நம்முடைய வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய யதார்த்தமாக இருக்கின்றது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு செயலை செய்கிறோம் என்று சொன்னால் அதனை நன்றாக ஆய்ந்து அறிந்து அதனுடைய பின் விளைவுகள் என்னவாக இருக்கும் என்பதையெல்லாம் ஆய்ந்தறிந்த பிற்பாடு அந்த செயலிலே நாம் ஈடுபடுவது சிறந்ததாக இருக்கும். எனவே நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். எந்த ஒரு செயலையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று உடனே செய்துவிடாமல் நன்றாக ஆய்ந்து அறிந்து அதை செய்வதற்கு முன்பதாக பலரிடம் கலந்து ஆலோசித்து அது நல்ல நேர்மறையான விளைவை கொடுக்குமா என்பதை தீர்மானித்தபடியே அந்த செயலில் நாம் ஈடுபடுவது நிச்சயமாக அது நமக்கு ஒரு மிகவும் பயனுள்ள ஒரு நிகழ்வாக, ஒரு செயல்பாடாக இருக்கும். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இல்லாமல் எதையும் உடனடியாக ஒரு முடிவு செய்யாமல் பொறுமையாக செயல்பட்டு அதன் மூலமாக அர்த்தமுள்ள ஒரு வாழ்வை வாழ முயற்சி செய்வோம். அதற்கான வரத்தை கேட்டு தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்குமை காணிக்கையை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. உம் திருமகனுடைய பாடுகளின் மறை நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் அதன் புனித பயன்களை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்களுக்கு மீட்பளிக்கும் அவருடைய பாடுகளின் நாளும் மாட்சிமிக்க உயிர்ப்பின் நாளும் அண்மையில் வருவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் உயிர்ப்பினாலுமே பழம்பெரும் எதிரியாகிய அலகையின் செருக்கின் மீது வெற்றி கொண்டீர். அதில் எங்களது மீட்பின் மறைபொருளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையுடன் உமை இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின்
இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழி நடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமேன். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாளைய தினத்திலே பெரிய வியாழன் திருப்பலி மாலையிலே நடைபெறும். ஆண்டவருடைய அந்த இறுதி உணவு திருப்பலியின் நிறைவாக ஆராதனை ஆனது நடைபெறும். நற்கருணை இடமாற்ற பவனி நடைபெற்று நற்கருணைக்கு நள்ளிரவு வரை ஆராதனை வணக்கம் நடைபெறும். அதனை சிறப்பிக்கக்கூடிய குடும்பங்களின் விபரங்களை இப்பொழுது வாசிக்கின்றேன். நாகலாபுரத்தில் 8:30 முதல் 9 மணி வரை தங்கராஜ், ராஜகனி, பிரான்சிஸ் வயலட் குடும்பத்தார் புதூர் மாதலாபுரம் இறை மக்கள் அந்த ஆராதனையை சிறப்பிக்கின்றார்கள். 9 முதல் 9:30 மணி வரை குருசாமி, மார்டின்,
தேவகனி சமாதான அன்னாள், அருள் ராஜா கிறிஸ்டி, குருவார்பட்டி இறைமக்கள் இணைந்து சிறப்பிக்கின்றார்கள். 9:30 முதல் 10 மணி வரை ஜோசப் பாண்டிச்செல்வி, முத்துமரியான் சரண்யா குடும்பத்தார் மற்றும் வவ்வால் தோத்து இறைமக்கள். 10 முதல் 10:30 மணி வரை வியாகுலராஜ், ரோஸ்மலர், அமலன் செல்வி குடும்பத்தார் மற்றும் புதுப்பட்டி இறைமக்கள். 10:30 முதல் 11 மணி வரை கெமிலஸ் மேரி, ராபர்ட், ராணி குடும்பத்தார். 11 மணி முதல் 11:30 மணி வரை இயேசுவின் திரு இருதய சபை அருட்சகோதரிகள். 11:30 மணி முதல் 12 மணி வரை பொது ஆராதனை. சங்கர்லிங்கபுரத்திலே 8:30 மணியிலிருந்து 8:45 மணி வரை ஞாயிறு மறைக்கல்வி ஆசிரிய பெருமக்கள், மாணவ மாணவியர். 8:45 மணி முதல் 9:15 மணி வரை புனித பாத்திமா அன்னை அன்பியத்தார், புனித சகாய அன்னை அன்பியத்தார். 9:15 மணி முதல் 9:45 மணி வரை புனித வேளாங்கண்ணி அன்னை அன்பியத்தார், புனித ஜெபமாலை அன்னை அன்பியத்தார். 9:45 முதல் 10 மணி வரை பொது ஆராதனை. துரைசாமிபுரத்தில் 8:30 மணி முதல் 8:45 மணி வரை ஞாயிறு மறைக்கல்வி ஆசிரிய பெருமக்கள், மாணவ மாணவியர். 8:45 மணி முதல் 9 மணி வரை புனித சலேத் அன்னை அன்பியத்தார். 9 மணி முதல் 9:15 மணி வரை புனித லூர்து அன்னை அன்பியத்தார். 9:15 முதல் 9:30 வரை புனித ஆரோக்கிய அன்னை அன்பியத்தார். 9:30 10 மணி வரை பொது ஆராதனை நடைபெறும். அன்பு மக்கள், திருப்பலியிலும் தொடர்ந்து நடைபெறக்கூடிய இந்த நற்கருணை ஆராதனை வழிபாட்டிலும் பங்கேற்று இறைவனோடு, இறைவனுடைய பாடுகளில் உடனிருந்து நம்மால் இயன்ற ஆறுதலை அவருக்கு கொடுக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு மக்களே, நம்முடைய புனித வார வழிபாடுகளுக்காக நமக்கு உதவி செய்வதற்காக நம்முடைய மறை மாவட்டத்திலிருந்து குருவாக உருவாக படித்து கொண்டிருக்கக்கூடிய